வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். சாம்பியன்ஸ் டிராஃபி மிகப்பெரிய வெற்றி. அது முடிச்சு இந்தியா ஃபுல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல அப்படியே அடுத்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம இந்தியாவோட பிகெஸ்ட் லீக், அப்படி கூட இல்ல, வேர்ல்டோட பிகெஸ்ட் லீக்னே சொல்லலாம். நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்த பிளேயர்ஸும் இறங்கிட்டானுங்க இந்தியால. ஒரே அப்படியே கலகலகலன்னு திருவிழா கோலமா தான் இருக்கு. அங்க மட்டும் இல்ல, நம்ம கடையுமே கலகலன்னு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது இந்த 2 மாசம். ஆமா. லைஃப்ல எவ்வளவுதான் நம்மள தூக்கி போட்டு மிதிச்சாலும் 7:30 மணிக்கு அப்புறம் மன நிம்மதியோட ஜாலியா மேட்சை பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல பசங்க கூட சண்டையை போட்டுட்டு நிம்மதியா தூங்க போறோம் ஒரு 2 மாசம். ஆமா. 18th எடிஷன் ஆஃப் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. தலைவனோட நம்பர் வர 18 தான். வருஷம் சொல்ற மாதிரிதான் இந்த வருஷமும் சாலா கப் நமதே. ஆரம்பிச்சுட்டா முடி மொதல் வீடியோல முடி போட்டு முடி. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டிவி, சோசியல் மீடியால எல்லாத்தோட போக்கஸும் அங்கதான் இருக்கு இப்போ. இதுல இன்னொரு பெரிய என்டர்டைன்மெண்ட் என்னன்னா ஃபேன் வார். எல்லாம் இப்பவே அடிச்சுக்க ஆரம்பிப்பானுங்க, அந்த டீம் சப்போர்ட் இந்த டீம் சப்போர்ட்னு. இதுல வந்து காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வேற இருக்கும். எனக்கு இந்த டீம் பிடிக்கும், எனக்கு இந்த டீம் பிடிக்கவே பிடிக்காது, இவனை விடவே கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. இதுல சில பேர் இருப்பானுங்க, போன வருஷம் கப் அடிச்சா அடுத்த வருஷம் அந்த டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நான் இனிமே இந்த ஃபேன் சொல்லிட்டு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. டிராவிட் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஆர்சிபி சப்போர்ட்டர். எவ்வளவு அடி வாங்கினாலும் அசராம அதே இடத்துல நின்றுட்டு இருப்போம். இதுல வந்து எனக்கு என்னன்னா, இன்னொரு பக்கம் தோனி ஃபேனுங்கிறதுனால அப்படியே சாஃப்ட் கார்னர் சிஎஸ்கே பக்கமும் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸும் கொஞ்சம் இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கானுங்க. பின்னாடி வச்சு அந்த போஸ்டர் பார்த்தாலே கடுப்பாகுது. மஹிராத்னா அதெல்லாம் ப்ளூ ஜெர்சியோட மகேந்திர சிங் நமக்கு லவ், கோலி நமக்கு லவ், மஹிராத்ல ஹேஷ்டேக்லாம் ப்ளூ கலர் ஜெர்சியோட வச்சுக்கணும். ஐபிஎல்ல வந்துட்டு சிவப்பு வேற மஞ்ச வேற, ரெண்டும் ஒண்ணு சேரவே சேராது. நான் ஆர்சிபி ஃபேன் தான். ஆர்சிபி கப்பு ஜெயிக்கணும்னு வருஷம் நினைக்கிறதா இந்த வருஷம் நினைக்கிறேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஆசை எங்களுக்கு இருக்கும். சிஎஸ்கே ஜெயிக்கவே கூடாது, உருப்படவே கூடாது. அந்த அந்த மாதிரி ஆட்கள் நாங்க இருக்கோம்ல. அதான் நீ என்ன வேணா ஹேட் பண்ணிட்டு இருக்கலாம் மாப்பிள்ள, இங்க டிஷர்ட் தெரியுதா, கலர் தெரியுதா, இங்க ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு பாரு ஸ்லோகோக்கு மேல. நீ எவ்வளவு ஹேட் பண்ணாலும் அது தாண்டணும். கீழே வந்து உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, எதுவுமே ஸ்டாரி நான் பார்க்க முடியல ஏதோ. அது 5 வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹேட் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்க என்ன ஸ்ப்ரெட் பண்ணாலும் கப்பு நாங்க தான். நீங்க என்ன வேணா பேசலாம். இவனே டெல்லி ஃபேனு, டெல்லி சப்போர்ட்ரு இல்ல சஞ்சு எங்க அந்த சப்போர்ட்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பான். இப்ப வந்து சிஎஸ்கே கப் அடிச்சோட சிஎஸ்கே ஃபேன் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். டெல்லி ஹைபிரிட் மாடல் யங்ஸ்டர்ஸ் எங்க இருக்காங்களோ சரி அங்கேயும் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். சிஎஸ்கேன்றா என்னப்பா இரு, நாங்க பரவாயில்ல கப் அடிக்கடி ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன ஐடென்டிட்டியே தெரியல. செகண்டரி டீமா சொல்றேன். சரி இதெல்லாம் விடுங்க. கூட்டத்துல எவ்வளவு அப்படி நடக்குது, எவ்வளவு சைலண்டா இருக்கும் பாரு. வா உள்ள வா, தலையை விடு. டிஷர்ட்டையும் ரிவீல் பண்ணாம இருக்காரு. ரிவீல் பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. நாங்களாம் பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸ். இல்லன்னு நினைக்கிறேன் பஞ்சாபுக்கு. அப்போ ஓகே, ரிவீல் பண்ணாம ஹெவி டிமாண்ட் வாப்ல டிஷர்ட் சோல்ட் அவுட். சரி. ஆனா நாங்க கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையாப்பா, இந்த சிஎஸ்கே ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு டீம்ல நானும் இருப்பேன். நம்மளுக்கு என்னன்னா அந்த அன்புடன் வந்துட்டு கட்டமண்ணா போகணும். கட்டமண்ணா போலுமா? அடப்பாவீங்களா, கடைக்குள்ளேயே வண்ணத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கட்டமண்ணா போலும். சாமலா ஒரு ரயில் கிடையாது. அதுதான் எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம். முரட்டு வன்பத்துல இருக்காங்க. அதான் சிஎஸ்கே சப்போர்ட் எப்படி இருக்கோ சிஎஸ்கே ஹேட்டும் அதுக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, எவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கடைசி எல்லாம் அவன் ஃபேண்டசி டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஐபிஎல்ல. அப்போ ஃபேண்டசில கூட சிஎஸ்கே பிளேயர்ஸ் நாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் போட மாட்டோம். அப்படி சிஎஸ்கே பிளேயர்ஸ் எடுத்து வர பாயிண்ட் நம்மளுக்கு தேவையும் கிடையாது. கப் அடிக்காம இருக்கிறதுக்கு இப்படி சொல்லி ஒப்பேத்திக்கோங்க. சிஎஸ்கே ஃபேன் நீ கிடையாது இல்ல. சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி வந்தா அதுக்கு இப்படியே சொல்லுங்க. நம்ம உயிர் எடுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? போதும், வன்மத்தெல்லாம் ஒரு பக்கம் நிப்பாட்டுங்க. ஃபேண்டசின்னு சொன்னாவது அடிச்சுக்காம இருப்பானுங்கன்னு பார்த்தா அதுலயும் இந்த டீம் எடுக்க மாட்டேன் அந்த டீம் எடுக்க மாட்டேன்னு அதுலயும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு வன்மத்துக்கு வரமுறையே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதான் நமக்கான பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நம்ம ஐபிஎல் ஃபேண்டசி தான். நம்ம வந்து எல்லா வருஷமும் வேற எதுல கன்சிஸ்டன்டா இருக்குமோ இல்லையோ, இந்த 2 மாசம் டீம் எடுக்கிறதுல மட்டும் நம்ம கன்சிஸ்டன்டா சீசன் ஃபுல்லா எடுக்கிறது, அது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட். அதான் இந்த வருஷமும் நம்ம ஐபிஎலோட அபிஷியல் ஃபேண்டசி ஆல்ரெடி ஓபன் ஆயிருச்சு. எல்லா டீமும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சீசன்லாம் ஆட போறோம்.
இது வந்து ஒரு நாள் 2 நாள் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. 2 மாசமும் ஃபுல்லா சீசன் ஃபுல்லா ஆடி அதுல நாங்க வந்து எப்பயும் நாங்க எங்களுக்குள்ள காலேஜுக்குள்ள இல்ல ஸ்கூலுக்குள்ள நாங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்குள்ள யாரும் ஃபர்ஸ்ட் வரா, நம்மளே சும்மா ஒரு பெட் வச்சுப்போம், அந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருப்போம். இந்த வருஷம் நம்மளோட கம்யூனிட்டி, கிரிக்கெட் கம்யூனிட்டி எல்லாருமே நம்ம கிரிக்கெட் கடை சார்பா ஒரு லீக் கண்டக்ட் பண்ண போறோம். ஒரு கிரிக்கெட் கடைன்ற குரூப் கிரியேட் பண்ணி அதோட லிங்க் எல்லாருக்குமே நாங்க ஷேர் பண்றோம். எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணுங்க ஃபேண்டசி. இந்த சீசன் ஃபுல்லா நம்ம ஆடலாம் 2 மாசம். நம்ம வாரம் வாரம் அதையும் பார்த்துப்போம், யார் ஃபர்ஸ்ட் வரா என்ன ஏதுன்னு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டீம் எல்லாம் எப்படி எடுக்கிறானுங்கன்ட்டு. ஆனா என்ன, எல்லா வருஷமும் ஃபேண்டசில சேர்ந்துட்டு இந்த ஓவரால் ரேங்க் பார்த்துட்டு இருப்போம் இந்தியா லெவல்ல. எப்படி ஏதாவது டாப்ல வரோமா, நமக்கு ஏதாவது ஜெர்சி கிடைக்குமா, ஏதாவது பிரைஸ் கிடைக்குமான்ட்டு. அதனால இந்த வாட்டி என்ன பண்றோம், நம்ம குரூப்புக்கு நம்மளே பிரைஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிரிக்கெட் கடை சார்பா குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க, டாப் 3, அவங்களுக்கு அவங்களோட ஃபேவரட் டீம் ஜெர்சி என்னவோ நம்மளே வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இந்த வாட்டி நமக்கான கேம், நமக்கான லீக், ஜாலியா விளையாடுவோம். ஜாயின் பண்ணுங்க மக்களே, ஃபன் பண்ணலாம். அப்படியே இந்த ஐபிஎல் சீசனோட இனாகிரேஷன் மேட்சுக்கு வருவோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் ஆர்சிபி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான மேட்சாக தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு என் தலைவர் ரஹானே கேப்டன்சி ரோலுக்கு வந்திருக்கிறான். ஸோ எப்படி லீட் பண்ண போறான் டீம்ன்ற பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேகேஆர் டீம் எப்படி இருக்குன்ற பார்த்துருவோம். கேகேஆர் வந்து டீம் எப்படி இருக்குன்னு எப்பயுமே வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர்ல வந்து 2 பிளேயர் வச்சு டிசைட் பண்ணிடலாம். நிறைய ரசல் அவனுக்கு ஃபார்ம்ல இருந்தானுங்கன்னா டீம் அப்படி இருக்கு, அவனுக்கு ஃபார்ம்ல இல்லைன்னா டீம் இப்படி தெரியும், அவ்வளவுதான், சிம்பிள், அப்படியே முடிச்சிடலாம். சோ அது இல்லாம மெயினா பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்கானுங்க. பேட்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எனக்கு பாக்குறப்போ. இப்போ குர்பாஸா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிகாக் வேற ஆட் பண்ணியிருக்கானுங்க. எப்படி கொண்டு வர போறானுங்கன்னு தெரியல ஃபார்மிங். பட் ஆனா நல்லாதான் இருக்கு பேட்டிங் சைட் பாக்குறப்போ. ஸோ அப்படியே இங்கே பவுலிங் வந்தாலுமே பவுலிங்குமே கொஞ்சம் பேலன்ஸாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ பவர் பிளே ஓவர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் ஒரோரா இவங்களாம் நல்லாவே போடுவாங்க. தென் ஸ்பின்னர்ஸும் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, நரேன், மொயின் அலி வேற இருக்காங்க. ஸோ பவுலிங்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா பேலன்ஸாக தான் இருக்கு. அப்போ நாக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் வேற இருக்காங்க டெஸ்ட் ஓவர்ஸுக்கு. ஸோ பார்ப்போம், ஸ்ட்ராங்காக தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அங்க கேகேஆரோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தை பார்த்தா இங்கே லைட்டா பதறுது. ஏன்னா இங்க ஆர்சிபி பேட்டிங் கொஞ்சம் டெப்த் எல்லாம் இருக்கு, பிளேயர்லாம் எல்லா பிளேயரும் இருப்பானுங்க. அது இப்போ மெயினா இவனுங்க நம்பி இருக்கிறதே வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸை நம்பி இருக்கு பேட்டிங். ஃபில் சால்ட், லிவிங்ஸ்டனு, இந்த மாதிரி குரூப் இருக்கானுங்க. ஸ்பின்னரை பார்த்தாலும் நடுங்குவானுங்க இவனுங்க வேற. ஏடா அதெல்லாம் பிராக்டிஸ் மேட்ச்ல 300க்கு மேல அடிச்சுட்டு என்ன பேட்டிங் உங்களுக்கு பயம்? அதுதான் பயமே, 300 அடிச்சது எங்க போடக்கூடாதுன்னு. 300க்கு மேல அடிச்சது நாங்க பால் போட்டப்ப, வேற ஒரு டீம் வந்து போட்டா என்ன ஆகுன்றதான மேட்ரு. அதனால என்ன இருந்தாலும் அதான் ஆர்சிபியோட பேட்டிங் வந்து எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இந்த மாதிரி விராட் கோலி, இந்த மாதிரி ஒரு நின்று கொண்டு போற பிளேயர் நம்பிதான். அதுல ரஜத் படிதார் இப்ப கேப்டன் வேற இருக்காரு. ஸோ அவரோட பேட்டிங் இன்னும் பெட்டர் ஆக்கிட்டு வரணும்ன்றதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ அதான் ஆர்சிபி பேட்டிங் வந்து அதே மாதிரிதான், இந்த இப்படியும் விழுகலாம் இப்படியும் விழுகலாம், அது எந்த மாதிரி போகுங்கிறது அவனுங்க அந்த அன்னைக்கு ஆடுறத பொறுத்துதான். இந்த வருஷம் புதுசா என்னன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 கடப்பாறை எடுத்து வச்சிருக்கானுங்க, அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பட் பார்ப்போம். பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன, ஆதி காலத்துல இருந்து அவனுக்கு ஓட்ட விடுற ஒரே இடம் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான். இந்த வருஷம் சரி பண்ணிருக்கானுங்களான்னு கேட்டா போன வருஷத்துக்கு பரவாயில்ல. ஆனா இந்த வருஷமும் ஓட்டையான டிபார்ட்மெண்ட் பவுலிங் மட்டும்தான். ஏன்னா ஃபாஸ்டா தப்பிச்சிருவானுங்க பேசு. ஹெசல்வுட் ஆகட்டும், புவி கொஞ்சம் போட்டுருவாரு. அது போக ரசிக்தார் சலாம் இருக்காரு. இல்ல ரசிக்தார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, ஒரு யங்ஸ்டரா ஆட் பண்ண போறாருன்றது நம்ம பார்க்கணும். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்றது. ஹெசல்வுட் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. புவியும் பழைய புவி கிடையாது நம்மகிட்ட. சரி பேஸ் அட்டாக் இப்படி இருக்குன்னு ஸ்பின்னர் பக்கம் வந்தேன்னா இந்த வடிவேல் கதவை திறந்தா வெத்தி இடமா இருக்குன்னா அந்த மாதிரிதான். என்ன கதவை தொண்டா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ப்ராப்பர் ஸ்பின்னர்னே அவனு கிடையாது. எல்லாம் எடுத்து யாரு பார்ட் டைமர் எடுத்து வச்சிருக்காங்க. குருணால் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஸ்வப்னில் சிங் வந்து ரீடைன் பண்ணானுங்க. அவர் போன சீசன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, பவர் பிளே எல்லாம் போட்டு கொடுத்தாரு. இருந்தாலும் கொஞ்சம் நம்ப முடியுமானா அது எனக்கு டவுட் தான். அது போக சுயா சர்மா எடுத்து வச்சிருக்காரு. கேகேஆர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கேகேஆர் பிட்ச் வென்யூன்னு ஒண்ணு இருக்கு. சின்னசாமியில சுயா சர்மா எப்படி போடுவாருன்றது எனக்கு சத்தியமா தெரியல. சோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்த்தா செம வீக்கா தான் எனக்கு தெரியுது. திரும்ப ஆர்சிபி பேட்டிங் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ பவுலிங் கொஞ்சம் சுமார் தான். பார்க்கலாம். கேகேஆர் நல்லா கப் அடிச்ச ஃபோர்ஸ்ல வரானுங்க, அப்படியே அதே பவரோட அப்படியே வின் பண்றானுங்களா இல்ல ஆர்சிபி லாஸ்ட் சீசன் முதல்ல ஃபுல்லா தோத்துட்டு கடைசியா தான் வின் பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்போ முதலே வின் பண்றது ஸ்டார்ட் பண்றானுங்களான்னு பார்ப்போம். எப்படியும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் இருக்கு. ஏன்னா கேகேஆர் ஆர்சிபிக்கும் ஒரு பழைய பகையெல்லாம் இருக்கு. பெரிய பெரிய மேட்சஸ்லாம் நம்மளே பார்த்துருவோம், த்ரில்லர்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மேட்ச் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். அடுத்ததா நம்ம செகண்ட் மேட்ச் வந்து
சஞ்சு பாயோட ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் குட்டி ஆஸ்திரேலியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்களுக்கு தான் மேட்ச். அதுல ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அது பேட்டிங். ஃபர்ஸ்ட் கேப்டன்சில இருந்தே வரேன். தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் கேப்டன்சி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சஞ்சு வந்து ரயான் பராக் தான் கேப்டன்சி பண்ணுவார் போல. அதுமா பேட்டிங்கும் மட்டும் வந்துட்டு போற மாதிரி இம்பாக்ட் பிளேயரா இருப்பாருன்னு player. நினைக்கிறேன். மத்தபடி பேட்டிங் லைனப்ல வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ஜெய்ஸ்வல், வைபவ் சூரியவன்ஷி கூட ஐபிஎல்க்கு ரெடி அப்படின்ற மாதிரிலாம் சஞ்சு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. பட் வந்து இப்ப ஒரு பிளேயர் இவன் இருந்தா கண்டிப்பா டீம் கொண்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்ல. மத்தபடி ஓகேவா தான் இருக்கு. எனக்கு பேட்டிங் லைனை பொறுத்தவரையும் ஓகேஷா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படியே இங்க நம்ம பவுலிங் வந்தோம் அப்படின்னா பவர் பிளேக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, அந்தன் பரூக்கி, இவங்கெல்லாம் பவர் பிளே எல்லாம் ஓகே. மிடில் ஓவர்ஸ் கூட அப்படி இப்படின்னு தப்பிச்சிருவாங்க. அந்த டெத் பவுலிங்ல போடக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பா அடி வாங்குவாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தாலும் நம்ம எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் சீசன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஒரு ஃபயரான ஒரு பேட்டிங் லைனப். அதுவும் நம்ம ஆக்ஷன் அப்ப கூட இஷான் கிஷான் வேற எடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ஒருட்டி ஒரு 300 கிராஸ் ஆயிடுவானுங்கலாம் பில்டப் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரிதான் இருக்கு பேட்டிங். ஓப்பனிங் நம்ம ஹெட் அபிஷேக் சர்மா 2 பேரும் T20ல டாப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இஷான் கிஷான் எடுத்திருக்காங்க. இது போதா குறைக்கு கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லி எல்லாம் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ். சோ இந்த வாட்டி எப்படியும் ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு ஏப்பசாப்பே ஒரு பவுலிங் கிடைச்சா ஒரு 300 உறுதி. அதுக்கு ஆறாரே மாற்றானுங்களா இல்ல வேற யாராவது மாற்றானுங்களான்னு பார்ப்போம். வாய்ப்பு இருக்கு. யூஸ்வலா அவனுங்க எப்பவும் கடப்பார பேட்டிங் லைனப் ரெடி பண்ணிட்டானுங்க. பவுலிங்ல தான் கொஞ்சம் ஆப்போனன்ட்ஸும் போட்டு அடிப்பானுங்க. இந்த வாட்டி அதையும் செமையா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கானுங்க. போன வருஷம் பர்பிள் கேப் வின்னர், அதுக்கு முந்தின வருஷம் பர்பிள் கேப் வின்னர் எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டிருக்கானுங்க. பவுலிங் லைனப் பார்த்தா கம்மின்ஸ், ஷமி, அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல், டெத்து கோத்தரு, பவர் பிளே கோத்தரு, மிடில் ஓவர் கோத்தர்னு 3 பேசர் வச்சிருக்கானுங்க ஜம்முன்னு. அது போக ஸ்பின் அட்டாக்கும் ஜாம்பா எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸ்லோ விக்கெட்ஸுக்கு உனக்கட் இருக்கான். பவுலிங்கும் செம ஒரு மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் டீமா தான் இருக்கு எஸ்ஆர்ஹெச். எவன் சிக்க போறான், எவனை முடிச்சு விட போறானுங்கன்னு தெரியல. டீம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் போட்டுருவானுங்களோட தோணுது. போடட்டும், அவ்வளவுதான். ஆக்ஷன்ல சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்களா அவங்க எல்லாம் போடணும். நெக்ஸ்ட் மேட்ச் கரெக்டா வீக்கெண்ட் வச்சிருக்கானுங்க. எல் கிளாசிகோ ஆஃப் ஐபிஎல், சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஐபிஎல்லே செம சூப்பரா போகணும்னா இவங்க 2 பேரோட ரைவல்ரி தான். சாம்பியன்ஷிப் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் அப்படியே நெக் டு நெக் தான் போய்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த சீசன்ல எப்படி மோதுறானுங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மும்பை ஸ்குவாட் அனலைஸ் பண்ணிடலாம். கடப்பார இந்தியன் சொல்லியே பழகிருச்சு. இஷான் கிஷனு கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேட்டிங் லைனப் அந்த அளவுக்கு கடப்பாறையா தெரியல இந்த சீசனு, ஆனஸ்டா சொல்ல போனா. ஓப்பனிங் ஓகே, ரோஹித் சர்மா இருக்காரு, ரயன் ரிக்கில்டன் இல்ல வில்ஜாக்ஸ் ஆட போறாரா தெரியல. அதுக்கப்புறம் வந்தோம்னா ஸ்கை இருக்காரு அண்ட் திலக் வர்மா, அப்புறம் பினிஷிங்ல ஹர்திக் பாண்டியா. இவ்வளவுதான் ஸ்குவாடு. பெருசா டெப்த் இருக்கிற மாதிரி தெரியல பழைய மும்பை இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணா. அதுலயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஆடல, ஸ்கை தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அது முக்கியமான மேட்ச்ல பாண்டியா இல்ல. ஸோ இதான் இப்படிதான் மும்பை பேட்டிங் இருக்கு, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு கம்பேர்ட் டு சிஎஸ்கே. ஸோ அதே மாதிரி நம்ம பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் கொஞ்சம் பேஸுக்கு வந்துட்டு பும்ரா வேற இல்லை. ஸோ பும்ரா இல்லைனாலுமே கொஞ்சம் இனிஷியல் பவர் பிளே ஓவர்ஸுக்குலாம் நல்லாவே தான் பவுலிங் லைனப் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே பாம்பு மாதிரி போடுவாங்க பவர் பிளேன்னு வந்துட்டாரு. ஸோ வெளில வருஷம் திருக்கி விடுறதுக்கு நல்லா சாட்னர் தென் பிஜி பட்டு வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இங்கே என்ன அப்படின்னா டெத் ஓவர் பும்ரா வர வரைக்கும் கொஞ்சம் டெத் ஓவர்ல கொஞ்சம் அடி வாங்குவாங்க. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு டெத் ஓவர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பார்ப்போம் முதல் மேட்ச் எப்படி போகுது இந்த எல் கிளாசிக்கோ வர. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம டீம் சிஎஸ்கே. ஸோ பேட்டிங் வந்து போன வருஷம் வந்து நமக்கு ஆப்ஷனும் கம்மியா தான் இருந்துச்சு. இந்த வாட்டி ஆக்ஷன்ல உருப்படியா நம்ம ஆளுங்க எடுத்தது வந்து பிளேயர்ஸ் எடுத்துட்டானுங்க. ஏன்னா எப்பயுமே உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு தான் இருப்பானுங்க. இந்த டைம் நல்லாவே எடுத்திருக்கானுங்க. ஸோ ஓப்பனிங் லைனப்ல இருந்தே பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு. இப்போ கான்வேயா இருக்கட்டும், கைக்வேர்டு, அக்மார், ரச்சின் ரவீந்திரா இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து கீழே வந்தோம்னா அடுத்த செட்ல வந்து பார்த்தோம்னா ட்ரிபதி, தீபக் கூடா. ஸோ ஓவராலா பேட்டிங் லைனப் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காவே இருக்கு. அவங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் அவங்க ட்ரை பண்ற அளவுக்கே எடுத்து வச்சிருக்காங்க. அன்கேப்டு பிளேயர் விட்டா அன்கேப்டு பிளேயர் விட்டா அவர் பினிஷர், அது சொல்ல தேவையில்ல. அவர் வந்தாலே போதுங்க, அந்த மாதிரிதான். அவ்வளவுதான். இவனுங்களுக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்லாம் ஆசை கிடையாதுங்க. அவரை நடக்க விட்டு ஏதாவது பிஜிஎம் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான் இவனுங்களுக்கு. கிரிக்கெட்டு மேட்ச் ஜெயிக்கணும் இதெல்லாம் எதுவுமே அக்கறையே கிடையாது. நடக்க விட்டு ஏதோ ஃபேஷன் ஷோ மாதிரி அவரை நடக்க விட்டு ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அது போதும், ஐ எம் பினிஷ், அவ்வளவுதான். இந்த வாட்டி பில்டப் நம்ம தலை தோனிக்கு மட்டும் இல்ல, நம்ம அண்ணன் அஸ்வினுக்கும் தான். அவருக்கும் ஒரு ஹோம் கம்மிங்.
ஸோ அதுக்கும் இந்த வாட்டி பிஜிஎம் எல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. இங்க சிஎஸ்கேல வந்து பெரிய பிளஸ் என்னன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட். நம்ம அஸ்வின், ஜடேஜா, இந்தியாவுக்கே அவங்க பெரிய காம்போ. ஸோ இங்கேயும் ஆப்வியஸா அதுவும் சென்னை பிச்சில் நல்லா திருப்பிக்கிட்டு இருப்பாங்க ஜாலியா. அது போக ஸ்பின்னர் நம்ம நூர் அகமது வேற எடுத்திருக்காங்க. ஸோ அவருக்கும் ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்பின் அட்டாக் பயங்கரமா இருக்கும். ஃபாஸ்ட்டுமே டீசெண்டா இருக்கு. ஏன்னா கலீல் அகமது வந்து லாஸ்ட் டைமே விக்கெட் டேக்கிங் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரை வச்சு இது பண்ணுவாங்க. ஆனா என்ன அந்த பவர் பிளே ஸ்டார்ட் பண்றப்போ தீபக் சகர் இந்த மாதிரி பவுலர்ஸை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஓகே, அது போக நம்ம நேதன் எல்லிஸ் வந்து வேரியேஷன் போடுவாரு. டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் பத்திரனா வந்து எங்க எப்படி போடுறாரோ இல்லையோ, இங்க சிஎஸ்கே வந்தா கொஞ்சம் ஒழுங்காக போடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா பேஸ் அட்டாக் ஒரு டீசென்டான அட்டாக். அண்ட் அதான் மும்பை பேட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த கடப்பாரெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சி போய் இருக்கிறதுனால இந்த பவுலிங் வச்சு கொஞ்சம் அமைக்கிறோன்னு தான் தோணுது. கரெக்ட் தான்ப்பா. ஆன் பேப்பர்ஸ் பார்த்தா சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் கடப்பாரை துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் எல் கிளாசிக்கோ அவ்வளவு லேஸ்ல எல்லாம் விட்டுற மாட்டாங்க மாளுங்க. எப்படியும் சேப்பாக்ல வச்சு அன்புடன் ஒரு பொழந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வெயிட்டிங் ஃபார் சண்டே ஈவினிங். Stop writing off these kind of guys, okay? சரி, இது முடிஞ்சு. இப்போ நம்ம ஐபிஎல் 2025 டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். எந்த டாப் 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆகும் பிளே ஆஃப்க்கு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப எனக்கு வந்து டாப் 4ன்னு சொன்னோன்னே கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் தோணுது. அண்ட் பஞ்சாபும் இந்த டைம் ஒரு நல்ல டீம் அப்படியே ரீஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பஞ்சாபும் இருக்கும். அண்ட் ஆர்சிபி அது வந்து ஆசை. கண்டிப்பா எப்படியாவது போராடி வந்துருவானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் 4th டீமா பார்த்தா எனக்கு சிஎஸ்கே ஆர் மும்பை ரெண்டுமே வந்து பேப்பர்ஸ்ல என்னைய பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் டீம் தான். பட் இந்த வாட்டி யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க பிளே ஆஃப்ஸ்ன்னு தோணுது. எனக்கு டாப் 2ல வந்துட்டு பஞ்சாப் அண்ட் கேகேஆர் வரும்னு தோணுது. 3rd and 4th வந்துட்டு என்னன்னா எஸ்ஆர்ஹெச் அண்ட் மும்பை. எனக்கு வந்து மெயினா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் டிஃபால்ட் கண்டிப்பா உள்ள வந்துருவானுங்க. அடுத்து பஞ்சாப் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஸ்குவாட் ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. சோ கண்டிப்பா உள்ள வருவாங்க. அடுத்ததா டெல்லி எனக்கு ஆசைன்னு சொல்லலாம். டெல்லி ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிட்டா மக்களே பாத்துக்கங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா வந்துருவானுங்க. பஞ்சாப் நீங்க எல்லாரும் ஒரே மைண்ட் செட் தான். சொன்ன மாதிரி ஃபுல்லா கோரே ரீஃபார்ம் பண்ணிட்டு புதுசா வந்திருக்கானுங்க. லக்கி சாம் ஸ்ரேயஸ் ஐயரை வேற தீட்டு வந்திருக்கானுங்க. அவர் தொடாத கப்பே இல்ல அந்த சீசன்ல. சோ அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இப்போ லாஸ்ட் டீம் எனக்கு என்னவோ ஜிடி ஆர் எம்ஐயா இருக்கும்னு தோணுது. சோ இது நான் இந்த நாள் தான் எனக்கு டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ். சரி, நம்மளோட பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே நீங்களும் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ உங்களுக்கு எந்த 4 டீம் பிளே ஆஃப் வரும்னு தோணுது நீங்களும் கமெண்ட்ஸ்ல அப்படியே சொல்லுங்க. இந்த சீசன் போக போக எப்படிலாம் டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது போக ஐபிஎல் சீசன் போய்கிட்டு இருக்கு. பர்டிகுலரா ஐபிஎல் கிளாசிக்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த கிளாசிக் மேட்ச் எதாவது பத்தி எதாவது முக்கியமான மொமெண்ட்ஸ் ஏதாவது நாங்க டிஸ்கஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மேட்ச் எடுத்து டீட்டெயில டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேண்டசி லீக் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க்கும் கொடுத்துருப்போம். மறக்காம அந்த குரூப்பும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபேண்டசி சீசன் ஃபுல்லா ஆடலாம். அண்ட் அடுத்தடுத்த மேட்சஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். இந்த சீசன் ஃபுல்லா நமக்கு ஃபன்னு தான். இது வரைக்கும் நீங்க எங்க வீடியோலாம் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கடை கலாஸ். கலாஸ். கலாஸ்.